என்ட்ரிச் மணியில் கூப்பிட்டாங்க. சரி நம்ம மணி ஏதாவது என்ட்ரிச் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நானும் கிளம்பி வந்துட்டேன். அநேகமாக இந்த மொத்த கேங்லேயே டிமேட் அக்கௌண்ட் இல்லாத ஒரே ஆளை நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நிறையா சம்பாதிச்சிட்டிங்கண்ணே அதனால் டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்றார். அப்போ பாயிண்ட் என்ன வருது? டிமேட் அக்கௌண்ட்டே இல்லாமல் சம்பாதிக்கலாம்னா காலையிலேருந்து என்னடா பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம அப்படின்னு கேள்வி வருது. அவ்வளோதான் அதில் கேம் இருக்குது. பணம் சம்பாதிக்கிறத ஒரு பேசிக்கான ஐடியாவை வைக்கலாம். அது எப்படி சம்பாதிக்கலாம்னா நிறைய வழிகள் இருக்குது. எப்படி செலவழிக்கலாம்னா அதுக்கும் நிறைய வழிகள் இருக்குது. சம்பாதிச்சாதான் செலவழிக்க முடியும். உங்கள் எல்லாரையும் போலவே எனக்கும் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை. ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சே ஐ வாண்ட் ஹியூஜ் மணி பட் ஹானஸ்ட் மணி அப்படின்னு ரெண்டாவது வார்த்தையும் சேர்த்து சொல்ல எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததுனால அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கு. அது யூ நீட் மணி, ஹியூஜ் மணி, ஹானஸ்ட் மணி, கிட்டத்தட்ட ஒரு கான்ட்ரடிக்ஷன் மாதிரி வந்து நிற்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம உலகத்தில் பார்க்குறோம், பணம் சம்பாதிச்சவன் மேலே யாருக்காவது மரியாதையாக இருக்கான்னு பார்க்கணும். பணம் சம்பாதிச்சவனுக்கு சந்தோஷமாக இருக்கும், நம்ம பெரிய வரல. பணம் பாரு நேற்று வரைக்கும் எப்படி இருந்தான் நம்ம பிரதர் சொன்னார்ல, 3 தடவை சொன்னார், நான் வில்லேஜ்லேருந்து வந்திருக்கேன். அந்த வில்லேஜில் ஒருத்தர் உட்காந்துருப்பான் அந்த ஆலமரத்தடியில், எப்படி இருந்தான் அவெல்லாம். இப்போ பாரு என்ன பேசிகிட்டு இருக்கான் பாரு, கோட் சூட் போட்டு அப்படி ஒரு ஆள் இருக்கப்பா. அப்போ நம்ம வந்து பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மனநிறைவு இருக்குதோ இல்லையோ. ஒரு 10 பேர் சுற்றி உட்காந்துட்டு, டேய் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நீ தேரோட்டத்தில் நீ ஆடினெல்லாம் பார்த்துருக்கேன்டா அப்படிமா. ஆமாம் பார்த்துருக்கேன், நம்மளே எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறது. அப்போ ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் கட்டாயம் பணம் சம்பாதிக்கிறது. பொருளிலாருக்கு இவ்வுலகு இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. கையில் காசு இல்லைன்னா இந்த உலகத்தில் உனக்கு மரியாதையே இல்லை அப்படின்ட்டு. இந்த உலகம் இந்த மரியாதை இல்லை கூட சொல்ல, இந்த உலகமே உனக்கு கிடையாது, இந்த பக்கம் இவ்வுலகு இல்லைன்றார். உனக்கு இந்த ஏரியா கிடையாதுப்பா, ஓடி போயிரு அப்படின்றார். அப்போ பணம் தான் வந்து காசை தான் கடவுளடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் சம்பாதிச்சிட்டவன் போய் கேளுங்க, பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது தம்பி, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படி. அப்போ பணத்தில் ஒன்றும் பெரிய நிம்மதி இல்லை, பணத்தில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்கிறோம். எப்படி இருப்பான் பார்த்தீங்கன்னா, நல்ல பணம் சம்பாதிச்சவனா இருப்பான். இப்போ நானே யோசித்தேன், நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி, இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் பற்றி இதெல்லாம் நம்ம பேசலாமா அப்படின்னு. அப்போ அதெல்லாம் நம்ம பேசலாமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இப்போ எனக்கு தைரியம் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். எப்போ அரசியல்வாதிகள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, எப்போ நடிகர்கள்லாம் அரசியல்வாதி ஆரம்பிச்சிட்டாங்களோ, அப்போ நம்ம வந்து வரல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்னு பார்த்தேன். நம்மளும் பேசிக்குவோம் அப்படி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொல்ல முடியாது என்ன நடக்கும்னு. நீங்கள் பூரா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் ஒரு பட்டன் அமுக்கியிருப்பீங்க, உங்களை மாதிரி எத்தனை பேர் பட்டன் அமுக்கினாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் எந்த பட்டன் அமுக்கினாங்கன்னு தெரியாது. நம்பர் அமுக்கினவனும் நகத்தை கடிச்சு உட்காந்துருக்கான், நம்பர் அமுக்க சொல்லி கேட்டோம் நகத்தை கடிச்சு உட்காந்துருக்கேன், என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு. பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான சஸ்பென்ஸான கேம். அப்படிலாம் வந்து ஸ்டாக்கில் வந்து கவலைப்படவில்லை. நீங்கள் அமுக்குனா உடனே மறுநாள் காலில் தெரிஞ்சு இருக்குதா இல்லையான்னு. இதுதான் 23ஆம் தேதி பட்டன் அமுக்குனா 4ஆம் தேதி தான் ரிசல்ட் வரலாம். என்னப்பா அது பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து ஒரு 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 எதிர்காலத்தை கணிக்க முடியாத விஷயம்தான் இந்த த்ரில்லை கொண்டு வந்து நிற்குது. இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் ஏன் வந்து ஒரு பெரிய த்ரில் வந்து நிற்குதுன்னா, அதை கணிக்க முடியாத தன்மை தான். நம்ம எல்லாருக்குமே பேசிக்கலாக ஒரு நேச்சர் உண்டு. எதை முடியாதுன்னு சொல்கிறோமோ அதை நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு அடம் பேசிக்கலாக இருக்கும். அப்போ இதை கணிக்க முடியாதுன்னு சொல்லும்போது தான் வந்து இது வந்து இன்னும் நிறைய வர்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட் ஒட்டு மொத்தமாக படுத்தா கூட, ஒட்டு மொத்தமாக ஒன்றுலாம் நாளை காலையில் ஒன்றும்லாம் போயிடுச்சு, ஷேர் மார்க்கெட்டே மூடிட்டாங்கலாம், பூட்டு காணுமா சாவி காணுமான்னு சொல்லி சொன்னால் கூட இந்தியா ஒன்றும் வீணாக போயிடாது. ஏன்னா இன்னமும் கிட்டத்தட்ட 80% ஆஃப் பாப்புலேஷன் வந்து இதுக்கு வெளியே தான் இருக்குது. இதில் சம்மந்தமே நம்ம என்னைய மாதிரி தான் உட்காந்துருக்கு. எந்த சம்மந்தம் ஷேரா மார்க்கெட்டா ஒன்றுமே என்னப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கேன்.